நன்றி, வணக்கம். எனக்கு வேலை பார்க்குற இடத்துல செக்யூரிட்டியெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு அவ்வளோ காசு போட்டு நூறுரூவா போட்டு செக்யூரிட்டியை எல்லாம் சேர்ந்து எனக்கு 500 கொடுத்தாங்க. சரிங்களா? எனக்கு கமெண்டில் அம்மா சூப்பர், தாய் கிழவி சூப்பர், அம்மா சூப்பர் கமெண்டில் பண்ணியிருக்கீங்க தங்கம். சரிங்களா? விஜயகாந்த் பாட்டுக்கு 2 பேர் அம்மா சூப்பர்னு போட்டிருந்தீங்க. நேற்று நைட்டு ஒரு வீடியோ பண்ணேன். சேசங்கர் ராஜேஸ்வரி பாடின பாட்டு குயிலாக நான் இருந்த போதுன்னு. அதுக்கு ஒரு தங்கம், நீங்கள் போயிட்டு வாங்க, போய் தூங்குங்க, நான்லாம் வரேன்னு வர முடியாது. ஏன் தங்கம், இனி எனக்கு குழந்தையா இல்லை பெரிய பையனா இதை எனக்கு தெரியாது தங்கம். சரிங்களா? முந்தானத்து சேசங்கர் பாட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தப்பா. பேர் என்ன பேர்? ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேனே உன் பேர். நீங்கள் தூங்குங்க, நாங்களாம் வர முடியாது அப்படி சொல்லியிருந்தீங்க கமெண்டில். அப்புறம் ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க அம்மா சூப்பர், தாய் கிழவி சூப்பர், நல்லா வீடியோ பண்ணுறீங்க இன்னும் கமெண்டில் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எனக்கு இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல ஆனால் எம்ஜிஆர் பாட்டுக்கு தான் எனக்கு காசு வரையும். ஆனால் சில பேருங்க அதில் இருக்கிற கருத்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு வந்து பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டு தான் எனக்கு உசுறு. ஐயோ, பழைய பாட்டு தான் எனக்கு உசுறு. நீங்கள் புது பாட்டை கேளுங்க, பழைய பாட்டுக்கும் கேளுங்க. சரிங்களா? பழைய பாட்டில் இருக்கிற ஒரு கருத்தானது குடும்பத்துக்குள்ளது. அந்த பாட்டை கேட்டாலே நம்மளுக்கு அழுக வரும். இப்போ உள்ள புது பாட்டை கேளுங்க, விளங்காது. அது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பழைய பாட்டு தப்பாக பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பாட்டு போடுறேன், அதானால் நல்லா பார்க்குறீங்க. புது பாட்டு போட்டால் நல்லா பார்க்குறீங்க, நல்லா லைக் 15 பேர் வெறும் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. லைக் 15 பேர் கரெக்டாக பண்ணுறீங்க, சர்ப்ரைஸும் பண்ணுறீங்க. உங்களுக்கு புது பாட்டு தான் பிடிக்கும். அம்மாவுக்கு வந்து பழைய பாட்டு தான், என் வயசுக்கு தகுந்ததான் நான் பாடுறேன். அதுவும் போல் எனக்கு வந்து எம்ஜிஆர் பாட்டு தான் உசுறு. சரிங்களா? கமெண்டில் நல்லா தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் என்னை வையலை. அம்மா சூப்பர், அம்மா சூப்பர் அப்படி நல்லா சொல்லியிருக்கீங்க. அப்புறம் தாய் கிழவி நல்லா இருக்கு தாய் கிழவி